வணக்கம். Welcome to Princy's Authentic Kitchen. இன்றைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக இன்றைக்கு என் ஃபேவரட் ரெசிபியோட வந்திருக்கேன். நான் இன்றைக்கு செய்ய போகிற ஃபனல் கேக். இந்த ஃபனல் கேக் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். இதில் நான் ஒரு சட்டியை எடுத்து வச்சிருக்கேன். என்ன அடுப்பை ஆன் பண்ணல, ஆன் பண்ணாமல் இதில் ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரி இருக்குது. 330 கிராம் ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸ் வருது. ஸோ இப்போ இந்த 330 கிராம் ஸ்ட்ராபெரிஸை இதில் போடுங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் சீனி, எல்லாட்டிக்கு 45 கிராம் சீனி இருக்குது. இந்த சீனியும் இதில் போடுங்க. இதுக்கு நிறைய சீனி போடுறதுல என்னென்னு சொன்னால் அந்த ஸ்ட்ராபெரியிலேயும் இனிப்பு இருக்குது. இதில் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் இருக்குது. இந்த 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் எல்லாட்டிக்கு 15 மில்லி லிட்டர் இதையும் இதில் விடுங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுருக்குன்னு வச்சுக்கொண்டு இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ இதை நான் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன் மீடியம் ஹீட்லேயே. ஸோ அப்போ தான் இந்த ஸ்ட்ராபெரியில் இருக்கிற நேச்சுரல் ஜூஸ் எல்லாம் வெளியில் வரும். ஸோ இப்போ ஒரு 5 நிமிஷமாக இதில் கொதிச்சு கொண்டு இருக்குது. இப்போ திறந்துட்டு இந்த ஸ்ட்ராபெரியில் இருக்கிற நேச்சுரல் ஜூஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிருக்குது. லைட்லியாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு திருப்பி மூடி போட்டு மீடியம் ஹீட்லேயே இன்னொரு 5 நிமிஷம் இதை கொதிக்க விடுவோம். இன்னொரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. டோட்டலி 10 நிமிஷம் மீடியம் ஹீட்லேருந்து இதை நான் கொதிக்க விட்டுனான். இப்போ இதை திறந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ நான் ஹீட்டை மீடியத்துக்கும் லோக்கும் இடையில கொண்டு விட்டுருக்கேன். வச்சுக்கொண்டு திருப்பி மூடி போட்டு இன்னொரு 10 மினிட்ஸ் இதை சிம்ம பண்ண விடுவோம் கொதிக்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆயிருக்குது. இடக்கிட பாருங்க எல்லாடிக்கு பொங்கி வந்துடும் வெளியில். திருப்பி இதை மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் மீடியத்துக்கு லோ ஹீட்டில் இடையில வச்சு இதை கொதிக்க விடுவோம். ஸோ இப்போ இதில் இன்னொரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ டோட்டலி 10 மினிட்ஸ் ஆயிட்டுது. ஸோ இதுக்கு எந்த தண்ணியும் விடையில, ஒன்லி அந்த லெமன் ஜூஸ் மட்டும்தான் விட்டது. இந்த ஜூஸ் ஸ்ட்ராபெரியில் ரிலீஸ் ஆன ஜூஸ் தான் இவ்வளவும். ஸோ இப்போ நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன். இந்த ஸ்ட்ராபெரி சாஸ் செய்து முடிஞ்சுது. இப்போ இதை கொஞ்சம் கூல் பண்ண விடுவோம். ஸோ இன்றைக்கு நான் என் ஃபேவரட்டான டிஷ்ஷை தான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். இது நார்மலி கார்னிவல்ஸில் நல்ல ஃபேமஸ். ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் கேடாவில் இருந்தீங்கன்னு சொன்னால் ஒண்டர்லேண்ட் எல்லாட்டிக்கு சென்ட்ரல் ஐலண்டில் ஃபர்ஸ்ட் சம்மர் டைமில் போய்க்கு உடனே ஃபர்ஸ்ட் டைமாக போய் வேண்டுறது இந்த ஃபனல் கேக். ஸோ இந்த ஃபனல் கேக்கு தான் உங்களுக்கு இன்றைக்கு செய்து காட்ட போகிறேன். ஒரு போல் எடுத்து அதுக்கு மேலே பின்னரை வச்சிருக்கிறேன். பின்னரை வச்சுக்கொண்டு இதில் 2 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளார் எல்லாட்டிக்கு 320 கிராம் வருது. நான் மெஷர் பண்ண கப் 1 கப் அந்த மெஷர்மெண்ட் 250 மில்லி லிட்டர் கப் மெஷர்மெண்ட்லேருந்து 2 கப் எடுத்திருக்கிறேன். ஸோ இதில் 320 கிராம் எல்லாட்டிக்கு 2 கப்ஸ் ஆல் பர்பஸ் ஃப்ளார் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இருக்குது. இதையும் இதில் போட்டு இப்போ இது ரெண்டையும் அரிச்செடுப்போம். ஸோ இந்த அரைக்கு இதை நான் இப்போ அரிச்சிருக்கிறேன். இதை அரிச்ச பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு இருக்குது. இந்த உப்பையும் இதில் போடுங்க. ஸோ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை முதல்ல மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணி போட்டு இதை சைடில் வச்சுட்டு இந்த ஃபனல் கேக் செய்கிறதுக்கு நான் இதில் ஒரு செப்பரேட்டான டிஷ் எடுத்துருக்கிறேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதில் 2 பெரிய முட்டை இருக்குது. லார்ஜ் எக்ஸ், ரூம் டெம்பரேச்சர் எக்ஸ் இருக்குது. இப்போ இந்த 2 முட்டையும் இதில் விடுங்க. 1 டீஸ்பூன் வெனிலா இருக்குது. இதையும் இப்போ இதில் விடுவோம். விட்டுட்டு இதை முதல் பீட் பண்ணி விடுவோம். ஸோ இது ஓரளவுக்கு பீட் பண்ண பிறகு இதில் சீனி இருக்குது. 2 டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் 30 கிராம் சீனி இருக்குது. இப்போ இந்த சீனி இதில் போடுங்க. இதையும் பீட் பண்ணி விடுங்க. இதில் ரூம் டெம்பரேச்சர் பசுப்பால் இருக்குது. 1.5 கப் ப்ளஸ் 2.5 டேபிள் ஸ்பூன் இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்க. இப்போ இதை பீட் பண்ணி விடுங்க. இப்போ ஓரளவுக்கு பீட் பண்ணியிருக்கேன். பீட் பண்ண பிறகு எங்களோட ட்ரை இன்க்ரீடியன்ஸை இப்போ போடுவோம். இந்த அரைச்சி வச்சிருக்க மா இருக்குது. இப்போ இதை இதுக்குள்ள போடுங்க. போட்டுட்டு எந்த கட்டியும் இல்லாமல் இதை பீட் பண்ணி எடுக்கணும். ஸோ எந்த லம்பும் இல்லாமல் இதை பீட் பண்ணி எடுங்க.
ஸோ ஒரு லம்பும் இல்லாமல் நான் இதை பீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்படி இந்த உங்களோட விஸ்க் நீங்கள் பீட் பண்ணுற விஸ்காலே இப்படி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈஸியாக ஃபால் பண்ணதில்ல. இந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு தான் நீங்கள் இதை பீட் பண்ணணும். அல்லாடி நார்மலி நீங்கள் பேன் கேக் பேட்டர் செய்வீங்கல்ல அந்த பதத்துக்கு தான் இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ ஒரு கட்டியும் இல்லாமல் இதை பீட் பண்ணி எடுக்கணும். ஸோ நான் ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் எண்ணெய் வச்சுருக்கிறேன். இந்த எண்ணெயை கொதிக்க விடுவோம் கொஞ்சம் நேரம். எண்ணெயை வந்து ஃபுல்லாக விடாதீங்கோ, அல்லாடி பொங்கி இடம் வலிஞ்சிடும். ஸோ இந்த எண்ணெய் கொதிச்சுட்டு பார்க்குறேன்டா இப்படி ஒரு ஈக்கிள் அல்ல ஒரு தடி எடுத்து இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இப்படி குட்டி குட்டி பபிள்ஸ் வருதில்ல, இப்படி வரைக்கும் இது பெர்ஃபெக்டாக கொதிச்சுட்டு எண்ணெய் நாங்கள் இதை பொரிச்செடுப்போம். ஸோ இந்த இருக்கு நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த கேக் பேட்டர். ஸோ இந்த இருக்கு நான் எடுத்து வச்சிருக்கிற ஃபெனல். ஸோ இந்த கேக்கோட ஸ்பெஷாலிட்டியை வந்து இப்படி ஒரு புனல்ல தான் இதை விட்டு இந்த கேக்கை செய்யறது. என் பக்கத்துக்கு ஒரு விரலை வச்சிங்கன்னு சொன்னதான் செக்யூர் பண்ணி ஊத்தாதுமா சிந்தாது. ஸோ இப்படி செக்யூர் பண்ணி கொண்டு இப்போ இதுக்குள்ள நாங்கள் கொஞ்சம் விடுவோம். இப்போ நீங்கள் ரெடி அண்டேக்க இந்த விரலை ரிலீஸ் பண்ணுங்க. ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஏற்கனவே கொஞ்சம் அதுக்குள்ள ஊற்றுப்பட்டுட்டுது ஆக்சிடென்ட்லி. ஸோ இப்போ இந்த விரலை நான் ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த ரவுண்டாக ஒரு இடைவெளியும் இல்லாமல் ட்ரை பண்ணி ஃபில் பண்ணுங்க. ஸோ 2 நிமிஷம் இதை பொரிய விடுவோம். ஸோ மெட்ட பக்கம் வந்து கோல்டன் ப்ரௌனாக வர வரையும் திருப்பிடாதீங்கோ. ஸோ இப்போ 2 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த அப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வரைக்கும் மெட்ட பக்கம் திருப்பி விடுங்கோ. ஆகலம் திக்காமல் இல்லாமல் ஆகலம் தின்னாமல் இல்லாமல் இருக்கிற இந்த பேட்டர் தான். ஆகலம் தண்ணியாக கரைச்சிங்கன்னு சொன்னால் இந்த கேக் வந்து சரியாக வராது, உடையும். ஆகலம் திக்கா குழச்சிங்கன்னு சொன்னால விட மாட்டீங்கன்னு சொன்னால் திக் கூடிட்டுது. ஸோ ஆகலம் தண்ணியும் இல்லாமல் ஆகலம் திக்காமல் இல்லாமல் இதை நீங்கள் பீட் பண்ணி எடுக்கணும். இப்போ இது இன்னொரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. மெட்ட பக்கம் இந்த நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. இப்போ இந்த எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பேப்பர் டவல் போட்டு பிளேட்டில் இறக்கிடுங்கோ. சப்போஸ் உங்கள்ட்ட வந்து ஃபனல் இல்லாட்டிக்கு புனல் இல்லாட்டிக்கு இந்த இப்படியான ஷார்ப்பான இருக்கிற அதாவது கப் இருந்தேன்னு சொன்னால் அப்படியும் இல்லாட்டிக்கு இப்படியான உங்களோட மெஷரிங் கப் இருந்தாலும் ஒர்க் பண்ணுமேன்னு சொன்னால் அப்படி கூரான எண்ட் இருக்குது. ஸோ இதுக்குள்ள விட்டுட்டு நீங்கள் இதை பொரிச்செடுக்கலாம். ஸோ இன்னும் ஒருக்கா நான் இந்த இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு பொரிச்சு காட்டுறேன். இதுக்குள்ள இந்த கேக் பேட்டர் கொஞ்சம் விட்டுட்டு இப்போ இதையும் பொரிச்செடுப்போம். ஸோ இந்த ஸோ அந்த இருக்குது இப்படி நான் விட்டுருக்கேன். இப்போ ஒரு சைடை வந்து ஒரு 2.5 minutes to 3 minutes அப்படி இல்லாட்டிக்கு அந்த பாட்டம் சைடு வந்து கோல்டன் ப்ரௌன் வர வரையும் பொரிச்செடுக்கணும். ஹீட்டை கூட்டி வச்சுறாங்க. இப்போ இந்த அந்த 2.5 minutes பிறகு திருப்பி போட்டு மெட்ட பக்கம் கோல்டன் ப்ரௌன் வர வரையும் இதை பொரிச்செடுக்கணும். ஸோ இதுவும் 2 நிமிஷம் ஆகிட்டு இந்த லைட்லி கோல்டன் ப்ரௌன் வந்துட்டு இதை பேப்பர் டவல் போட்ட பிளேட்டில் இறக்கி எடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ஃபனல் கேக் எல்லாம் செய்து முடிஞ்சது. இந்த இருக்குது. ஸோ இந்த ஃபனல் கேக் நீங்கள் செய்த பிறகு இந்த வடியில் வந்து நான் ஐசிங் சுகர் போட்டிருக்கிறேன். இந்த ஐசிங் சுகரால் வந்து மேலே டஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த ஐசிங் சுகர் போட்ட பிறகு உங்களுக்கு விருப்பமான ஐஸ்கிரீம் நீங்கள் இதுக்கு மேலே போடலாம். உங்களுக்கு விருப்பம் வேண்டாம். இந்த இருக்குது இதில் வெனிலா ஐஸ்கிரீம் இருக்குது. இப்போ நான் செய்து வச்ச இந்த ஸ்ட்ராபெரி சாஸும் நல்லா கூல் ஆகிட்டுது. உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் போடலாம். ஆனால் நல்ல டேஸ்டாக இருக்கும் இந்த சாஸோட. ஸோ அந்த இருக்குது. இதுதான் இந்த ஃபெனல் கேக். இந்த ஃபெனல் கேக் செய்து முடிஞ்சுது. இது எந்த ஃபேவரட்டான டிசர்ட். ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலி வந்து நீங்கள் இதை கட் பண்ணி நல்லா வெளியில் நல்லா க்ரன்ச்சியாகவும் உள்ளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் கரைஞ்சி வரைக்கும் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஃபெனல் கேக். இது செய்து முடிஞ்சுது.
சூப்பரா இருக்கு. நீங்க எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி காமெண்ட்ஸ்ல கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.